ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப்பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை ஜனனி அசோக் குமார். ஸோ இவங்க வந்து சீரியல் நடிகை தான், சினிமா நடிகையெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெருசாக சினிமாவில் சான்ஸும் வந்தது கிடையாது. ஸோ சீரியல்லையே என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் வந்து இலசுகளை கவர் பண்ணுவேன் அப்படின்ற வகையில் நடிகை ஜனனி அசோக் தன்னுடைய கவர்ச்சியான ஒரு மாங்கனிகளை தன்னுடைய கவர்ச்சியான உடல் அழகை எல்லா வகையிலையுமே வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு சீரியல் நடிகை இந்த அளவுக்கு ஓப்பனாக கவர்ச்சி காட்டி நான் பெருசாக பார்த்ததில்ல. அரசல் புரசலாக காட்டுவாங்க, நீலிமா ராணியை வந்து தன்னுடைய தொப்பில் வந்து அப்பப்போ காட்டுவாங்க. பட் ஆனால் இந்த நடிகைக்கு ஈக்குவலாக வந்து வரல. ஏன்னா இந்த நடிகையோடைய ஃபேஸும் வந்து பயங்கர ராவாக இருக்கும், பயங்கர ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு இதுவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு க்ளோஸ்அப்பில் வச்சாலே வந்து போதும், இந்த நடிகையை பார்த்து வேலையை முடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நடிகை தன்னுடைய முன்னழகும் அந்த பள்ளத்தாக்கும் காட்டினா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எல்லாமே கலந்த ஒரு காம்போ தான் நடிகை ஜனனி. ஸோ சீரியல்லையே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல் நடிகையாக வந்து இப்போது ரீசெண்டான டைமில் மாறிட்டுருக்கிறாங்க. கடந்த ஒரு வருஷமாக தான் நடிகை ஜனனி வந்து இந்த மாதிரியான கவர்ச்சி ரூட்டுக்கு மாறி இருக்கார். ஸோ இவருக்கு வந்து பெருசாக சீரியல் வாய்ப்புகளும் இல்லாத நிலையில் இருக்கும்போது ஒரு பிக்னி வந்து போட்டு விடுவார். ஸோ இப்போ ஸ்விம்மிங் ஃபூலில் தன்னுடைய தொப்புள் அழகும் தெரிகிற மாதிரி ஒரு குட்டி ஊண்டு உள்ளாடையை போட்டுக்கிட்டு அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவார். உடனே வந்து அவருக்கு ஒரு சில மாதங்கள்லேயே ஒரு நல்ல சீரியல் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது கொஞ்சம் டல் அடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தன்னுடைய குட்டி ஊண்டு ப்ராவை போட்டுக்கிட்டு ரொம்ப டைட்டான லெக்கினை போட்டுக்கிட்டு கரெக்டாக அந்த தொப்புள் அழகை தெரிகிற மாதிரியும் தன்னுடைய பின் அழகை ரொம்ப டைட்டாக வந்து காட்டிட்டு ஸோ அந்த ஸ்க்ரீனை வந்து க்ளோஸ்அப்பில் வைப்பாங்க. பின்னாடி வந்து ஃபோன்லேயே தட்டுறவங்க தட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிற விதமாக தன்னுடைய கவர்ச்சியும் அது மட்டும் இல்லாமல் ஜூம் பண்ணி கீழே தன்னுடைய இடை அழகை ஃபுல்லாகவே காட்டியிருப்பார், ஃபேஸை கட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சீரியல் நடிகை கவர்ச்சி இறங்கி காட்ட முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஜனனி காட்டியிருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த நடிகையை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்க இவங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளாக் பண்ணி விட்டுட்டாங்கப்பா, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுட்ருக்கிறேன். ஸோ ஒரு இன்ஸ்டா லைவில் வந்து கேட்குறாங்க, உங்களுடைய தொப்புள் வீடியோ இல்லைனா வந்து இடுப்பு தெரிகிற மாதிரி வீடியோலாம் அப்பப்போ லீக் ஆகுது, அதெல்லாம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஸோ அப்பப்போ லீக் ஆகுது, அதெல்லாம் பார்த்து நீங்கள் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும். அதுக்கு இவங்க சொல்கிற பதில் இது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஆனால் அது எல்லாமே பயங்கர கிளாரிட்டி எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா அது லீக் ஆகிற வீடியோ. ஸோ நானே வந்து என்னோடய இடை அழகும் குழி அழகும் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த விதத்தில் தான் வந்து இந்த புடவை எப்படி காட்டணும் அப்படின்னு சொல்கிற விதத்தில் புடவையை கட்டி சொல்லித்தரேன்ற மாதிரி தன்னுடைய கவர்ச்சியை வந்து இறக்கி விட்ருப்பாரு. இந்த மாதிரியான இன்ஸ்டா லைவில் ஓப்பனாக பேசக்கூடிய நடிகை அதை பார்த்துருப்பீங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஜனனி. ஸோ ரசிகர்களுக்காகவும் ரசிகர்கள் கேட்குறத அப்படியே வந்து சூப்பராக செஞ்சு கொடுக்குற ஒரு நடிகை. ஸோ உங்களுடைய அந்த குழி அழகை வந்து நான் பார்த்து ரொம்ப ஏங்குறேங்கன்னு சொன்னால் அது கரெக்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு விடுவார், இல்லைனா வந்து ஷூட்டை வந்து நடத்தி அந்த ஃபோட்டோவை போட்டு விட்ருவார். ஸோ அந்த மாதிரி அந்த விதத்தில் தான் கேட்டதுக்கு இந்த தன்னுடைய தொப்புள் அழகு தெரிகிற மாதிரி டி ஷேப் டெஸ்ட்லாம் தெரிகிற மாதிரி இந்த வீடியோ வந்து சேரீ கட்டுற மாதிரி வீடியோவை க்ளோஸ்அப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பிக்சர் சூப்பரான ஒரு மாங்கனிகள். ஸோ அதில் வந்து ஒரு கோடு தெரிகிற மாதிரி நீர்வீழ்ச்சி தெரிகிற மாதிரி ரொம்ப சூப்பராக க்ளோஸ்அப்பில் வந்து வச்சுருப்பார் எல்லோ ட்ரெஸ்ஸில். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும்னா அதில் கொஞ்சம் கவர்ச்சி இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு ரிசார்ட்டை ப்ரமோட் பண்ண இல்லைன்னா ஒரு பிராண்டை ப்ரமோட் பண்ணோம்னா அதில் வந்து கவர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த சீரியல் நடிகை அப்படின்றத நம்ம மைண்ட்லேருந்து எடுத்துடணும். ஸோ இந்த நடிகை ஜனனி அப்படின்னா அவங்களுடைய முன்னழகும் அவங்களுடைய இடையழகும் அவங்களுடைய ஃபேஸ் ராவான ஃபேஸும் தான் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாரு. அதுவும் வந்து பிராண்டு ப்ரமோட் பண்ணணும்னு கிட்ட போகிறவங்க கூட இந்த மாதிரி வந்து நானே வந்து இறக்கி காட்டுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நானே வந்து உங்கள் பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷனுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி விதத்தில் வருவார். ஏன்னா சீரியல் நடிகைகளுக்கு பெருசாக சம்பளம் இருக்குது, அதாவது இந்த நடிகைக்கு நடிப்பும் பெருசாக வரல. ஸோ அது கவர்ச்சி தான் ஒரே ஆயுதம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சீரியலில் பெருசாக சம்பளமும் வராது. இந்த மாதிரி பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணும்போது தான் அவங்களுக்கான வருமானம் அதிகமாக இருக்கும். ஸோ அதன் மூலமாக இந்த கவர்ச்சி வந்து காட்டியிருப்பார். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன், உள்ள பலூன் தான் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நடிகை ஜனனி அசோக் குமார் சீரியல் நடிகையோடைய முன்னழகும் இடையழகும் எல்லா அழகும் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த நடிகை இது நிறைய சீன்ஸை வந்து கவர்ச்சியான சீன்ஸு லீக்கான சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்ட் 2ல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஜனனி அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோலேயே எந்த செகண்டில் பார்த்து அடித்து தெரிச்சு விட்டிங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்ட் 2ல் பார்ப்போம்.